மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, பிறக்கப் போகும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அக்குவேறு ஆணிவேரா பார்த்துருவோம். இந்த மாசம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு ரொம்பவே ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகுது. குறிப்பா உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3வது இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல இருக்காரு. மாசத்தோட ஆரம்பத்துல சூரியனும் அங்கேயே இருக்காரு, கூடவே செவ்வாயும் இருக்காரு. இதனால உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியமும் எதையும் சாதிக்கணுங்கிற வேகமும் அதிகமா இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில கிரகங்கள் இடம் மாறும்போது உங்களோட பொருளாதார நிலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும். வாங்க, ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு விரிவா பார்த்துடலாம். முதலாவதா சூரிய பகவானோட நிலையை எடுத்துக்கிட்டா, மாசத்தோட முதல் பாதி வரைக்கும் அவர் மீனத்துல இருக்காரு. இது உங்களுக்கு 3வது இடம் என்பதால் உங்களோட முயற்சிகள்ல ஒரு வேகம் இருக்கும். இளைய சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா மாசத்தோட 2ஆம் பாதியில சூரியன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 4வது இடத்துக்கு வர்றாரு. இங்க சூரியன் உச்சம் பெறறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன ரிப்பேர் வரலாம். ஆனா புதுசா ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலமா அமையும். அடுத்ததா குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. இது உங்க ராசிக்கு 6வது இடம். குரு பகவான் 6ல இருக்கிறதுனால கடன், நோய், எதிரி தொல்லைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பெரிய தொகையை கடனா கொடுக்கறது, இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா குருவோட பார்வை உங்க ராசிக்கு 10, 12 மற்றும் 2வது இடங்கள்ல விழுது. இதனால வேலையில இருந்த இழுபறிகள் குறையும். வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்துல பணத்தட்டுப்பாடு இல்லாம வரவு வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குருவோட பார்வை பெரிய உதவியா இருக்கும். செவ்வாய் பகவான் மீன ராசியில உங்க ராசிக்கு 3வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இவர் உங்க ராசிக்கு 4 மற்றும் 11க்கு அதிபதி. இவர் தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு யாரையும் எதையும் சமாளிக்கலாம்ங்கிற தன்னம்பிக்கை வரும். சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான நேரம். ஆனா செவ்வாய் அங்க சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால உடன் பிறந்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முடிவெடுங்க. சுக்கிர பகவான் மாச ஆரம்பத்துல மேஷத்துல, அதாவது 4ல இருக்காரு. இதனால வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். புதுசா எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. மாச பிற்பகுதியில சுக்கிரன் ரிஷபத்துக்கு போறாரு. இது உங்க ராசிக்கு 5வது இடம். 5ல சுக்கிரன் ஆட்சி பெறது ஒரு அற்புதமான பலன். குழந்தைங்க வழியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். மனசுக்கு பிடிச்சவங்க கூட அதிக நேரம் செலவழிப்பீங்க. கலைத்துறையில இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வாய்ப்புகளும் புகழும் இந்த மாச பிற்பகுதியில தேடி வரும். புதன் பகவான் மாச தொடக்கத்துல ரிஷபத்துல 5வது இடத்துல இருக்காரு. இதனால உங்களோட சிந்தனை திறன் ரொம்பவே கூர்மையா இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிச்சு முடிவெடுப்பீங்க. மாச பிற்பகுதியில புதன் மிதுனத்துக்கு போறாரு, அதாவது 6வது இடத்துக்கு. இதனால கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வியாபாரம் செய்யறவங்க தங்களோட சரக்குகள் அல்லது ஆவணங்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். தகவல் தொடர்புல சின்ன சின்ன தவறுதல்கள் நடக்கலாம். அதனால ஒரு மெயில் அனுப்பும்போது கூட 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆனாலும் உங்களோட சாதுரியமான பேச்சால வராத பணத்தை கூட வசூல் பண்ணிடுவீங்க. சனி பகவான் உங்க ராசிநாதனா இருக்காரு. அவர் இப்போ மீனத்துல 3வது இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். 7.5 சனியோட கடைசி கட்டத்துல நீங்க இருந்தாலும் 3ல சனி இருக்கிறதுனால உங்களோட உழைப்புக்கேத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு ஓடிடும். ரொம்ப காலமா தள்ளி போன காரியங்கள் இப்போ வேகம் எடுக்கும். பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் ஒரு இணக்கமான உறவு இருக்கும். உங்க மேல இருந்த கெட்ட பேரை தொடச்சி எறிகிற ஒரு காலமா இது அமையும். சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் வெற்றியையும் ஒன்னா சேர்த்து தருவாரு. ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்காரு.
இது தனஸ்தானம் என்பதால் எதிர்பாராத பணவரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் பேச்சால சில சங்கடங்கள் வரலாம். குடும்பத்துல மத்தவங்கள விமர்சனம் பண்றதை தவிர்த்தாலே பாதி நிம்மதி கிடைச்சிரும். கண்ணுல அல்லது பற்கள்ல சின்ன சின்ன உபாதிகள் வரலாம். அதை ஆரம்பத்திலேயே கவனிச்சுக்கோங்க. அதே நேரத்துல ஷேர் மார்க்கெட்ல சின்ன முதலீடுகள் செஞ்சா அதுல ஓரளவுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுக்கிறது இப்போதைக்கு சரி வராது. ராகுவோட தாக்கம் பேச்ச கொஞ்சம் கரகரப்பா ஆக்கலாம். அதனால நிதானம் முக்கியம். கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருக்காரு. இது அஷ்டமஸ்தானம். இதனால தூக்கமின்மை அல்லது ஒரு விதமான பயம் வரலாம். ஆனா கேது 8ல இருக்கிறது ஆன்மீக தேடலுக்கு ரொம்ப நல்லது. ஆழ் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும். திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம். அது சில நேரங்கள்ல சோர்வை தரும். வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். முன்னெச்சரிக்கை இல்லாம எந்த ஒரு அட்வென்ச்சர் காரியங்கள்லையும் இறங்காதீங்க. பழைய கடன்களை தீர்க்கிற வழிமுறைகளை யோசிப்பீங்க. ஆன்மீக பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் மகர ராசிக்கு ஒரு நிம்மதியான மாசம்தான். சுக்கிரனும் குருவோட பார்வையும் தனஸ்தானத்துல விழுது. இதனால உங்க கை எப்போதும் பணத்தால நிறைஞ்சு இருக்கும். ஆனா 12வது இடத்துல சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமா இருக்கும். ஒரு பக்கம் பணம் வரும், இன்னொரு பக்கம் வீட்டு விசேஷத்துக்கோ அல்லது பயணத்துக்கோ பணம் செலவாகும். பழைய முதலீடுகள்ல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்குற ஐடியாவில் இருக்கிறவங்க முதலீடுகளை பிரிச்சு போடுறது நல்லது. பணத்தை ரொம்ப நம்பி யாருக்கும் ஜாமீன் இருக்காதீங்க. உத்தியோகம் மற்றும் தொழில்ல சில நுணுக்கமான மாற்றங்கள் இருக்கும். நீங்க பார்த்த வேலையை திருப்தியா முடிச்சு மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. வேலை மாறுறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் நல்ல செய்தி வரும். வியாபாரத்துல போட்டிகள் இருந்தாலும் உங்களோட தனித்துவமான ஸ்டைல்ல அதை சமாளிப்பீங்க. கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க பங்குதாரர்களோட வெளிப்படையா பேசுறது நல்லது. மாணவர்கள் படிப்புல கூடுதல் அக்கறை காட்டணும். ஏன்னா கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல உங்களோட கடின உழைப்புக்கு ஒரு கௌரவம் கிடைக்க போற மாசம் இது. பரிகாரம்: சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக்கோங்க. இது உங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கும். அதே போல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏத்துங்க. இது பணவரவை அதிகப்படுத்தும். முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது ராகு கேதுவோட எதிர்மறை தாக்கங்களை குறைச்சு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இந்த ஏப்ரல் மாசம் மகர ராசி நேயர்களுக்கு மனநிறைவையும் நிம்மதியையும் கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.